ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு நாங்க விளையாடுறதுக்கு இப்ப போராடுறோமா? ஆமா, நாங்க விளையாடுறது கூட போராடுறோம். என் புள்ள, என் புள்ளையோட புள்ள, என் புள்ளைக்கு புள்ள, என்னுடைய வம்சமே விளையாடணும். இங்க நாங்க போடுற விதை அதை இனிமே யாரு வந்தாலும் மாத்த முடியாத அளவுக்கு சட்டத்தை கொண்டு வாங்கத்தா. ஐயா சட்டத்தை கொண்டு வாங்க. தமிழ அதால மரியாதையோட கேட்கிறோம், ரொம்ப அன்போட கேட்கிறோம். முதல்வர் ஐயா, பிரதமர் ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்கிறோம். நாங்க சொல்றத நீங்க இந்த முறை கேட்டே ஆகணும். சரி, ஓகே. டெய்லி டிவி எல்லாம் பாக்குறோம். ஒரு 10 பேர் உட்காந்து இதை எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலான்னு நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து இதை எப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும்லாம் பேசிட்டுலாம் இருக்கீங்கல்ல. வேற எதுக்கோ சட்டத்தை மாத்தி அமைக்கிறீங்கல்ல. ஒருவேளை சட்டமே இல்லையா, ஒருவேளை சட்டமே இல்லைன்னு வச்சுங்களேன், ரூல்ஸே வந்து இப்படி இதை பண்ண முடியாது, இதுக்கு வந்து இந்த ஆக்ட் இருக்கு அந்த இருக்கு ரொட்டு. சரி, ஓகே, சாரி, இது இருக்கு அது இருக்குன்னு என்ன வேணா நீங்க சொல்லலாம். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், எல்லா பெரிய தலையும் உட்காருங்க. தப்பான விஷயத்துக்கெல்லாம், தப்பான ஒரு விஷயத்துக்கெல்லாம் மாத்தி மாத்தி சட்டத்தை அமைச்சு என்னென்னவோ கருப்பு பணத்துக்கெல்லாம் என்னென்னவோ பண்றோம்ல. தமிழர் உணர்வுக்காக சட்டத்தையே மாத்து 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 மாத்து. திரும்புங்கண்ணா, அண்ணா சாய திரும்புங்க. சட்டத்தை ஏன் தெரியுமா மாத்த சொல்றோம்? மக்களுக்காக தான் சட்டம், சட்டத்துக்காக மக்கள் இல்ல. ஆறு நாளா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். வீட்டு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு மட்டும் என்ன, ஓபிஎஸ் பிடிக்காத? எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி தெரியுமா, எப்படி தெரியுமா? ஐயோ ரொம்ப அமைதியா இருக்காரு, ரொம்ப அடக்கமா இருக்காரு, முதல்வரா இருந்தாலும் பின்னாடி போய் கை கட்டி இப்படி ஒதுங்கி நிக்கிறாரு. அந்த விஷயத்துல உங்களை எங்களுக்கு பிடிக்கும் ஐயா, நிஜமா சொல்றேன். ஆனா எங்க மேல கைய வச்சு நினைச்சா நாங்க பொறுத்துக்க மாட்டோங்க ஐயா. பேசுங்க ஐயா, எல்லாரும் பேசுங்க ஐயா. எங்களை விட அம்மா, ஐயா, அண்ணா, எங்க வலிக்கிறத விட உங்களுக்கு நிறைய வலி இருக்கு எனக்கு தெரியும். நீங்களும் மண்டியை போட்டு குழப்பிக்கிறீங்க. நாங்க நிம்மதி இங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கவங்களாம் இல்லை. நான் போய் நேற்று ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன். ஆனால் அப்புறம் எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ட்ரிப்ஸ் ஏற்றினாங்க. தூக்கமே வரலைங்க, சத்தியமா சொல்ற தூக்கம் வரல எனக்கு. ட்ரிப்ஸை தூக்கி போட்டு காலில் வந்துட்டேன் நான். ஆனா மற்ற அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் நிஜமா தூங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? தூக்கம் போச்சு, தூக்கம் போச்சு, நிஜமா தூக்கம் அவங்களுக்கு தான் இல்ல. ஐயோ எலெக்ஷன் வருமே, ஐயோ பதவி போயிடுமே, நிஜமா அது அவங்களுடைய ஆதங்கம். எல்லாருக்கும் ஒரு பெயின் இருக்கும். அவங்களும் கஷ்டப்படலன்னு நான் சொல்ல. நீங்களும் கஷ்டப்படுறீங்க, ஓடு ஓடுன்னு டெல்லிக்கு ஓடுறீங்க, உங்களை புஷ் பண்ணி விடுறாங்க, அங்க ஓடு, இங்க வேணா, இங்க ஓடி வரீங்க, அங்க வேணா, எல்லாமே நீங்களும் பண்றீங்க. ஆனா சட்டத்தை எங்களுக்காக மாத்து, சட்டத்தை மாத்து, சரித்திரமா இத மாத்து, சரித்திரமா இந்த நிகழ்வை மாத்து, மாத்து மாத்து, சரித்திரமா மாத்து, மாத்து மாத்து, சரித்திரமா மாத்து. நான் சும்மா நினைச்சிட்டீங்களா கண்ணுங்களா? அப்புறம்
அப்புறம் சார் அவசர சட்டம் ஏக்கல்னா எங்களுக்கு என்ன சார்? ஏதாவது பண்டிகை சொல்லுங்க சார். சார் அவங்களாம் படிச்சவங்க, நாங்கள் படிக்காதவங்க சார், அப்படி தான் சொல்றாங்க சார். ஒரு நிமிஷம் சார், நான் சொல்றேன். அவசர சட்டம் ஏத்துக்கிட்டோம், என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், கூடி கூடி பேசிக்கிட்டோம், திட்டிக்கிட்டோம், என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், எனக்கு அதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு தேவை நிரந்தர தீர்ப்பு. ஒரே ஸ்டாண்டர்ட்ல தான் சார் நாங்க இருக்கிறோம். இந்த பீட்டா யாருங்க? இல்ல தெரியாம கேக்குறேன், யாரு? நாகரிகம் தெரிஞ்சவன் நானு, இல்லைன்னு வச்சுக்கோ ராயபுரத்துல பிறந்தவன். ரொம்ப மரியாதையா பேசுறேன். இவ்வளவு கஷ்டப்படுற நாங்க கொஞ்சமாவது இறங்கி வர பேசவே மாட்டாயா? நான் மீடியால பாக்குறேன், கொஞ்சம் கூட இலகன மனசே இல்ல உனக்கு. புத்தி இருந்தா தானே இலகன மனசு இருக்கும். தமிழ்நாட்டுக்கே சேலஞ்ச் பண்றாயா அவன்? தமிழ்நாட்டுக்கு சேலஞ்ச் பண்ணாயா? பிரதமர் எனக்கு எவ்வளவு உறுதியா இருக்கணும்? என் முதலமைச்சர் நான் உறுதியா இருந்தா நான் அவங்கிட்ட ஃபைட் பண்ணுவேன். நீங்க எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் சார். தனி மனுஷன் ஒருத்தன் போய் சப்போர்ட் பண்ண முடியுமா? தனிப்பட்ட மனுஷன் போய் இந்த பையன் போய் சப்போர்ட் பண்ண முடியுமா? அவர் போய் சப்போர்ட் பண்ண முடியுமா? முடியாது. எங்களுக்கு பவர் தேவை. எங்க பவர் யார் தெரியுமா? நாங்க ஓட்டு போட்டோம் பத்தியா, அதுதான் எங்களுடைய பவர். ஆனா இனிமே போடுவோமா? ஜல்லிக்கட்டை நிரந்தரமா எடுக்கலனா, நான் சொல்ல பின்னாடி இந்த ஒரு நண்பர் சொல்லி கொடுக்குறாரு, சூப்பரா சொல்லி கொடு. நீக்கலனா அடுத்து நீங்க ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுவீங்களா? இதுக்கப்புறம் நம்ம பேச ஒண்ணுமே தேவையில்லை. புரிஞ்சிருக்கோம். ஒரு நிமிஷம் பிரசாலுங்க ஏதோ கேட்க நினைக்கிறேன். அப்புறம் இதுவும் நான் பேசலப்பா, அங்கிருந்தா வருதுப்பா. ஒருத்தர் பொறுக்கின்னு சொல்லிட்டாருப்பா. ஐயா ரொம்ப மரியாதையோட உங்ககிட்ட கேக்குறேன், பொறுக்கின்னு நீங்க சொல்லாமா? பொறுக்கி சுப்பிரமணியம் அவருடைய போட்டோ இருக்கு, இறக்கிடுங்க. தனிப்பட்ட மனுஷன் நாங்க யாரும் இது பார்லிமெண்ட்ல அரசியல் இறக்கு தம்பி. நம்ம யார் போட்டோ, பிரதமர் போட்டோவை யார் போட்டோ நாங்க காமிக்க மாட்டோம். எங்களுக்கு தேவை எங்க மாடு போட்டோ தான் காமிப்போம். சுப்பிரமணிய சாமி பொறுக்கின்னு சொன்ன சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். நீங்க நிறைய கேஸ்ல இருக்கிற விஷயங்கள்லாம் பொறுக்கி பேசிங்கன்னு சொன்னேன். நீங்களும் நல்லா பொறுக்கிதான் சார். ஒண்ணு தெரியுமா? 6 நாளா ஒருத்தன் குடிக்கல, ஒருத்தன் தம் அடிக்கல. என் தமிழன் தெரியுமா? பஸ்ல பொம்பளை சீட்டு, இது ஆம்பளை சீட்டு, தனித்தனியா பிரிச்சுலாம் வைப்பாங்க. இங்க என்ன சீட்டு இது? தனி ஒரு பெண் எப்போ இரவுல தனியா வராலோ அதுதான் மிகப்பெரிய சுதந்திரம் சொன்னாங்கல்ல, அதுக்கு எதிர்த்து காட்டுடா. இது எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்குது இது இந்த நிகழ்வு. எத்தனை தங்கச்சிங்க பார், எத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. இதை விட ஒரு சுதந்திரம் வேணுமா? என் மக்களுக்கு தெரியும் எது எப்படி மரியாதை கொடுக்கணும், எதுக்கு மரியாதை கொடுக்கணும். இங்க பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம். எல்லா கேர்ள்ஸும் எழுந்துட்டாங்க. கண்ணுங்களா பாய்ஸ் உட்காரு, கேர்ள்ஸ் மட்டும் எழுந்துரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்
உட்காருங்கண்ணா உட்காருங்கண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுங்களா. உட்காருங்கடா உட்காருங்கம்மா. இத்தனை பொண்ணுங்க வந்திருக்கு. ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க என்னன்னோ பிளான் பண்ணலாம் பண்ணுவீங்க. ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கா யாருக்காவது ஏதாவது ஆயிருக்குன்னு? இல்ல. ஏன்னா பண்பாடு எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும். கல் தோன்றா மண் தோன்றா முன் தோன்றியது தமிழ். எங்க தாய் கூட விளையாட வேணாம்னு சொல்றீங்க. என்ன தெரியும் உங்களுக்கு? சொன்னல அது மீடியால பதிவு பண்றேன் நான் மறுபடியும். அங்க பாரு அந்த கை குழந்தைய பாருங்களேன். பால் குடிக்கிற பாலை கூட குடிக்க மறக்காம வயசு அது பாருங்க. கை குழந்தைக்கு பாலை எடுத்துட்டு வரலாம் கூட இங்க கொடுக்குறாங்க. தாய் பழம் இங்கே உட்காந்து கொடுக்குறாங்களாயா? இதை விட வேற நாங்க என்னையா பண்ணணும்? பெரியவங்களே அப்புறம் ஒரு பொருள் கூட திருட்டு போல. யாருன்னா திருநா எடுத்துட்டு வந்து கொடுத்துறாங்க. நேற்று ஒரு குழந்தை காணாம போச்சு, எடுத்துட்டு வந்து சேர்த்துட்டாங்க. குழந்தை எடுத்து இங்க பாரு, காணாம போன குழந்தை வந்துடுச்சு. வேற எங்க போய் எடுத்துட்டு வந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்க தமிழ்கார கொடுக்க முடியும். இன்னொன்னு தெரியுங்களா? எல்லாரும் திருநங்கைன்னு கூட்டு இருந்தாங்கல்ல, இங்க திருநங்கைகள் வந்து வேலை பண்ணாங்க. ஒரு எம்மா வாடா வாங்கடா மேல இருந்த நீ வாடா. இந்த பொண்ணு பாருங்க, அவங்கெல்லாம் இனிமே நாங்க திருநங்கைன்னு கூட மாட்டோம். இங்க நிறைய மாற்றங்கள். இந்த மண்ணுல இருந்து மெரினா மண்ணு என்ன புண்ணியம் மண்ணுதோ தெரியல, இது தமிழ் மண்ணு. சோ திருநங்கைன்னு கூட்டு இருந்தோம், இங்க நாங்க பேர் வச்சோம். இனிமே தமிழ் நங்கை. சோ நிறைய மாற்றங்களுக்கு உருவான இந்த நிகழ்வு நிறைய மாற்றங்களை உருவாக்கும். இங்க வந்து நாங்க வேற எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது, ஏன்னா டைவர்ட் ஆகக்கூடாது. நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு நிறைய வழி இருக்கு. ஏன் எனக்குள்ளேயே நிறைய வழி இருக்குங்க. அடுத்தது நான் என்ன தெரியுமா வரப்புறேன்? பெத்த தாயை எடுத்துட்டு போய் அனாதாசிரமத்துக்கு விடுறாங்கல்ல, அதை பத்தி வரப்ப. அது என்ன இப்ப இல்ல, நிறைய இருக்கு. குப்பை இருக்கு. நாங்க லாரி போயிட்டு போகும்போது டஸ்ட் இப்படிதான் மூடிட்டு தான் போறோம். நைட்லயே எல்லாம் குப்பை எடுக்கணும், டேல எடுக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்கு, அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ரோட்டுக்கு வருவோம்னு நினைக்காதீங்க. ஒரு சிலர் பேசும்போது சொல்கிறாங்க நாங்கள் வந்து அடுத்தடுத்த விஷயத்துக்கெல்லாம் ரோட்டு கூட்டுக்கிட்டே இருப்போன்னு. எங்கள் தமிழ் மக்களுக்கு தெரியும், சிஎம்க்கும் பிஎம்க்கும் சும்மா தொல்லை கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது, அடிக்கடிலாம் நாங்கள் கூட மாட்டோம். அது அவங்களுக்கே தெரியும். ஏதாவது ஒரு பிரச்சனைக்கும் போது தான் வருவாங்க. அடுத்த பிரச்சனைன்றது விவசாயம் நினைக்கிறேன். இது நான் சொல்லப்பா, விவசாயம் போது நாங்கெல்லாம் மறுபடியும் என்னப்பா. சோ இத வளர்க்காதீங்க ப்ளீஸ். மறுபடியும் வந்து இந்த கூட்டத்தை கூடி விவசாயிக்காக பேச வேண்டிய நிலைமையே வச்சிடாதீங்க. உயிரெல்லாம் போயிட்டு இருக்கு. ஐயா முதல்வர் ஐயா, பிரதமர் ஐயா, எல்லாருடைய சார்பாகவும் இந்த மேடை மரியாதையான மேடைன்றதால ரொம்ப மரியாதையா கேட்டுக்கிறோம். ஜல்லிக்கட்டை அவுத்து நிரந்தரமா அவுத்து விடுங்க. நிரந்தர தீர்வு எங்களுக்கு தேவை. வாடி வாசல் திறக்கும் வரை, வாடி வாசல் திறக்கும் வரை, வாடி வாசல் திறக்கும் வரை. என் கேமரா சேனல்களா கொஞ்சம் திருப்புங்க. வாடி வாசல் திறக்கும் வரை
வாடிவாசல் திறக்கும் வரை, வாடிவாசல் திறக்கும் வரை, இந்த பக்கம் அப்படியே அந்த பக்கம். வாடிவாசல் திறக்கும் வரை, வாடிவாசல் திறக்கும் வரை. பிசி ஆக்ட் வேணுமா வேணாவா? அதை உறுதியா சொல்லணுமா இல்லையா நம்ம? சோ காட்டு விலங்குகள் பட்டியல இருந்து காளைகளை நீக்கிடுங்க, நீக்கிடுவாங்க, சொல்ல தேவையில்லை. அதெல்லாம் ஈஸியா நீக்கிடுவாங்க, அதெல்லாம் நடக்கும். சோ இங்க வந்து நிஜமா சொல்றேங்க, இங்க வந்து கஷ்டப்படுற இந்த பையனாவது இருக்கட்டும், நம்ம பையன் இவங்களாகட்டும் இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஆரம்பிச்சவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கரகோஷம் கண்டிப்பா தேவை. சினிமாவில் மாதிரியே வரலங்க, இவங்க தாங்க நிஜ சூப்பர் ஸ்டார். இவங்க ஆரம்பிச்சவங்க. இப்போ நமக்கே நம்ம ஒரு கிளாப் கொடுப்பா. இதுக்கு தலைவன் யார் தெரியுமா? தலைவன் இல்லாத கூட்டம். இதுக்கு தலைவன் யார் தெரியுமா? பதிவு பண்ற தமிழ் என்ற பேர் தான் இதுக்கு தலைவன். நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசாச்சு, இனிமே அவங்க பேசட்டும்.